வணக்கம், என்னுடைய பேர் ஆண்டனி. நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். 3 நாள் கிளாஸ் இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்றைக்கி கான்ஃபரன்ஸு 4 நாள் அங்கே இருக்கிறோம். மிம்ஸ் சார்பாக டாக்டர் திரு பரத் சார் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரோஹோமியோபதியோடைய முழு விவரமும் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருந்தாலும் அப்டேட் கொடுத்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் படித்ததுக்கும் நாங்கள் இப்போ படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பிரயோஜனமான காரியங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னும் இந்த மருத்துவத்தை குறித்த ஆழமான பதிவுகள், ஆழமான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த 3 நாள் கிளாஸ் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே கொடைக்கானலில் போட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ப்ராக்டிஸில் ஓடிட்டுருக்கோம், ஃபேமிலின்னு ஓடி இருக்கும்போது அந்த கொடைக்கானல் இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது ஒவ்வொரு செக்ஷனும் அவங்க எடுக்கும்போது ரொம்ப அருமையாக ப்ரூவ் பண்ணாங்க, சாட்சியோடு சொன்னாங்க. அநேகர் டெஸ்டிமோனியில் அவங்களுடைய பதிவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 3 நாள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தங்குற இடம் முதற்கொண்டு இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக அந்த மருத்துவத்தை நீங்கள் படிங்க. ஏன்னா அநேகர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாதியோடு தான் இருக்கிறாங்க. யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரோஹோமியோபதி மருத்துவம் இது இயற்கையானது, இது ஆத்மார்த்தமானது. கண்டிப்பாக நீங்கள் இதை படிங்க, சேவை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தேசம் ஆரோக்கியமாக இருந்தால் மாத்திரம்தான் அங்கே மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி இருந்தால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துக்கு செலவு பண்ணி ஏழையானதில் நம்ம இந்தியாவும் ஒரு இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் தாகம் உள்ளவர்கள், சேவை உள்ளவர்கள், நீங்கள் இந்த மருத்துவத்தை எடுத்து நீங்கள் ஜனங்களுக்கு சேவை பண்ணும்போது நிச்சயமாக அநேகர் சுகமாக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுக்கும். இதை கேட்குற நீங்களும் இதை குறித்து நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.